இன்றைக்கி மத்தியானம் மிஞ்சாமல் சமைக்கணும் அப்படின்ட்டு டேரெக்டாக சின்ன குக்கரில் கொஞ்சமாக பிரியாணி மட்டும் செஞ்சு எடுத்துட்டேன். அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. 2 கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் தக்காளி வந்து ஜாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்வீட்டு, இன்னும் கொஞ்சம் தக்காளி தொக்கா பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ட்டா ரசத்துக்கு, குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாம் இல்லை சட்னி இதெல்லாம் டேரெக்டாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம், போட்டுடலாம். ஸோ அப்படின்ட்டு தக்காளி சும்மா உப்பு, பெருங்காயம், காரப்பொடி, மஞ்சப்பொடி இவ்வளோ தான். இதை மட்டும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டேன். வெயில் காலம் வந்தாலே ஃப்ரிட்ஜ்லேயே பால் வச்சுருந்தா கூட அடுத்த நாள் காய்ச்சும் போது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து பாலையும் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சமாக உரம் ஊற்றிட்டு கொஞ்சம் நாளைக்கு காலையில் டீக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இனி 6:30 மணிக்கு தான் கிச்சன் வருவோம் அடுத்த வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம தான் வந்து இது மாதிரி கிரகணத்துக்கு வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாதுலாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது தானே. ஸோ இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களாம் தண்ணி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க. என் பையனுக்கு ஆஃபீஸ் இருக்குது, அவன் ஆஃபீஸ் போயிருக்கான், கரெக்டாக 6:30 மணிக்கு தான் வருவான், அந்த டயத்தில் தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அது வந்து வீட்டில் இருக்கிற நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. வெளியே போயிட்டு வரவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கிறது இல்லை நிறைய நேரம், எஸ்பெஷலி வேலை செய்கிறவங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் மிளகு டீ போட சொன்னார். சரின்னு எனக்கும் அவருக்கும் கொஞ்சமாக மிளகு டீ போட்டேன்.